சி ஜோசப் விஜய் எனும் நான் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மணி ஃபேக்ட் சேனலில் இப்போதைய செம ஹாட் அண்ட் ட்ரெண்டிங் டாப்பிக்காக போயிட்டுருக்க நம்ம தமிழ்நாட்டோட புதிய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் பற்றி தான் பார்க்க போகிறோம். முதலமைச்சராக பதவியேற்ற இந்த ஒரு வாரத்தில் கோட்டையில் விஜய் என்ன பண்ணிகிட்ருக்காரு, அவர் எடுத்த அதிரடி முடிவுகள் என்ன, இப்போது அவரை சுற்றி ஓடிட்டுருக்கிற டாப் சர்ச்சைகள் என்னென்ன, பரபரப்பான தற்போதைய அரசியல் நிலவரத்தை பார்த்துருவோம் வாங்க. முதலமைச்சராக சீட்டில் உட்கார்ந்த உடனே விஜய் மக்களுக்கு பிடிச்ச மாதிரி சில அதிரடி வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. மத்திய அரசு சமீபத்தில் பெட்ரோல் டீசல் விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் உயர்த்தினாங்க. பதவிக்கு வந்த உடனே மத்திய அரசுக்கு எதிராக முதல் குரல் கொடுத்திருக்காரு விஜய். ஏழை நடுத்தர மக்களை பாதிக்கும் இந்த விலை உயர்வை மத்திய அரசு உடனே திரும்ப பெறணும்னு ரொம்ப ஆக்ரோஷமாக அறிக்கை விட்டு தன் அரசியல் பவர் என்னன்னு காட்டியிருக்காரு. இப்போது நாடு முழுக்க நீட் தேர்வு பேப்பர் லீக் ஆகி தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது தான் பெரிய பரபரப்பாக போயிட்டுருக்கு. இதை வச்சு சட்டமன்றத்தில் விஜய் செம அதிரடியாக பேசியிருக்காரு. நீட் தேர்வில் இருக்கிற குளறுபடிகள் இப்போது அம்பலமாகிடுச்சு. கிராமப்புற தமிழ் வழி மாணவர்களை பாதிக்கும் நீட் தேர்வை ஒட்டுமொத்தமாக ரத்து பண்ணிட்டு +2 மார்க் அடிப்படையில் மருத்துவ படிப்புகளுக்கு சீட் கொடுக்கணும்னு சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வர தீவிரமாக இருக்காரு. இது போக வீடுகளுக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம், பெண்களின் பாதுகாப்புக்காக சிறப்பு பெண்கள் பாதுகாப்பு படை மற்றும் போதைப் பொருள் ஒழிப்புக்கான தனிப்படைன்னு முதல் நாளே ஃபைல்களில் கையெழுத்து போட்டு வேலையை தொடங்கிட்டாரு நம்ம முதல்வர் விஜய். பதவியேற்ற பிறகு விஜய் தலைமையிலான முதல் அமைச்சரவை கூட்டம் நடந்துச்சு. இதில் ஒரு பெரிய அதிரடி முடிவு எடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டோட நிதி நிலைமை மோசமாக இருக்கிறதால முதலமைச்சர், அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்களோட சம்பளத்தை இந்த ஒரு வருஷத்துக்கு 10% குறைப்பதாக விஜய் ஒரு முன்மாதிரியான முடிவை அறிவிச்சிருக்காரு. மக்களுக்காக நாங்கள் தியாகம் செய்ய தயார்னு விஜய் காட்டின இந்த மூவ் இப்போ ஒரு பெரிய ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. விஜய் கோட்டைக்குள்ளே வந்ததும் அரசு அதிகாரிகள் மத்தியில் மரண பயம் காட்டியிருக்காரு. தலைமைச் செயலகத்தில் இருக்கிற அதிகாரிகள் பல பேர் லேட்டாக வர்றது கவனித்த விஜய், இனிமேல் எல்லாரும் காலையில் 9:30 மணிக்குள்ளே பயோமெட்ரிக் அட்டெண்டன்ஸ் போடணும்னு, லேட்டாக வந்தால் சம்பளம் கட்டுன்னு அதிரடி உத்தரவு போட்டிருக்காரு. இதனால் அரசு ஊழியர்கள் வட்டாரத்தில் இப்போ பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. பொதுவாக ஒரு புதிய அரசு வந்தால் பழைய அரசு கொண்டு வந்த திட்டங்களை முடக்கிடுவாங்க. ஆனால் விஜய் அப்படி பண்ணலை. முந்தைய திமுக அரசின் நலத்திட்டங்கள் வழக்கம் போல் தொடரும்னு அறிவித்து காலேஜ் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கான புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் தலா 1000 ரூபாய் ஊக்கத்தொகையை வழக்கம் போல் அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் அனுப்ப உத்தரவிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டு பெண்களுக்கான மகளிர் உரிமை தொகையையும் வழங்கியிருக்காரு. வேலைகள் ஒரு பக்கம் நடந்தாலும் இப்போ சோஷியல் மீடியா முழுக்க பதவியேற்பு விழாவின் போது ஆளுநர் வாசித்து கொடுத்த ஃபார்மெட்டை தாண்டி விஜய் திடீர்னு உணர்ச்சி வசப்பட்டு வெறுப்பை நீக்கி நேர்மையாக பாடுபடுவேன்னு கையை உயர்த்தி பேசினார். உடனே ஆளுநர் எழுதியிருக்கிறத மட்டும் படிங்கன்னு லைவில் கண்டித்தது இப்போது பெரிய விவாத பொருளாக போயிட்டுருக்கு. அடுத்த விவகாரம், விஜய் தன்னோட அரசியல் சிறப்பு அதிகாரியாக ராதன் பண்டிட் வெற்றிவேல் அப்படிங்கிற ஒரு ஜோதிடரை நியமித்தார். பகுத்தறிவு பேசும் தமிழ்நாட்டில் ஒரு ஜோதிடருக்கு பதவியான்னு கூட்டணி கட்சிகளை எதிர்க்க நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு விஜய் அடுத்த 24 மணி நேரத்தில் அந்த ஜோதிடரோட நியமனத்தை ரத்து செஞ்சு அதிரடி உத்தரவு போட்டார். இது இப்போது நெட்டிசன்கள் மத்தியில் செம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இதுதான் இப்போதைய அல்டிமேட் ட்ரெண்டு. மே 13ஆம் தேதி சட்டசபையில் விஜய் தன் பலத்தை நிரூபிக்க நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்துச்சு. அப்போது விஜய்க்கு எதிராக ஓட்டு போடணும்னு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டிருந்தார். ஆனால் எடப்பாடி பேச்சை கேட்காம எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் உள்ளிட்ட கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் விஜய்க்கு ஆதரவாக ஓட்டு போட்டிருக்காங்க. கோபமான எடப்பாடி சிவி சண்முகம் உள்ளிட்ட முக்கிய தலைவர்களை பதவியிலிருந்து தூக்கியிருக்காரு. விஜய் உள்ள வந்த உடனே அதிமுக உடையதான்னு பிரேக்கிங் நியூஸ் ஓடிட்டுருக்கு.
ஆட்சிக்கு வந்த சில நாட்கள்லேயே நீட் தேர்வு, பெட்ரோல் விலை, ஜோதிடர் சர்ச்சை எதிர்க்கட்சியை உடைச்சதுன்னு தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த கவனத்தையும் தன் பக்கம் இழுத்திருக்காரு முதலமைச்சர் விஜய். இனிமே போக போக கோட்டையில் இன்னும் என்னென்ன அதிரடிகள் நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம மணி ஃபேக்ட் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.